ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புனிதாமா இங்க வாமா. என்ன சொல்லுங்கம்மா? நீ தானே அமுதாவுக்கு நாத்துனாரு, அப்ப நீதான் இந்த தாலி செயினை போட்டு விடணும். வா, வந்து இந்த செயினை வாங்கிக்கோ. மா, நான் எதுக்குமா? நீங்களே மணிகண்ட கிட்ட கொடுத்துருங்க. ஏமா, அம்மா தான் சொல்றல்லம்மா, வந்து வாங்கிக்கோமா. அப்பாவே சொல்லிட்டாரு. நீதான் அமுதா கழுத்துல போட்டு விடணும். வாமா. வாமா, வா புனிதா. வா. அமுதா எந்திரி. எதுக்கு மாமா என்ன எந்திரிக்க சொல்றீங்க? மணிகண்டா சொன்னா கேளு அமுதா, எந்திரி. ஏய், ஏய் மணிகண்டா, இப்ப அவளை எதுக்குடா எந்திரிக்க சொல்ற? பின்ன புனிதா அதுக்கு அமுதாவுக்கு தாலி செயினை போட்டு விடணும். ஏய், இதெல்லாம் முறடா. அக்கா தாண்டா போட்டு விடணும். ஓ நல்லவனே, நீ இவ்வளவு நேரம் இங்கதான் இருக்கியா? இது எனக்கு தெரியாம போயிடுச்சு பாரு. எப்படி எப்படி அக்கா தான் தாலி செயினை என் பொண்டாட்டிக்கு போட்டு விடணுமா? ஏய், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு நல்லது நடக்கும்போது இப்படி தேவையில்லாம பேசி கூச்சல் படாத. நான் கூச்சல் போடுறேன்னா? அன்னைக்கு நடு கூடத்துல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அமுதாவை குறை சொல்லும் போது நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க? டேய், இப்ப என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? டேய், இத முறைப்படி புனிதா தாண்டா செய்யணும். இங்க பாருடா, உனக்கு முறைப்படி கல்யாணம் நடந்திருந்தா அவ தாண்டா நாத்தனார் முடிச்சே போட்டிருக்கணும். அதாண்டா முறை. எது முறை? அவ என்ன என் கூடவா பிறந்தா முறை செய்யறதுக்கு? அப்படியே போனா போகுதுன்னு உங்களுக்காக புனிதாவை பொறுத்துக்கிட்டாலும் அமுதாவுக்கு பணத்தை நினைக்க நினைக்க என் மனசே ஆறல. அன்னைக்கு மட்டும் நான் அமுதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இப்ப என்னமோ வந்துட்டு அது இதுன்னு முறைன்னு என் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. மணிகண்டன், அன்னைக்கு நடந்ததுக்கு தான் மன்னிப்பு கேட்டோம்ல. மன்னிப்பு கேட்டா அவமானப்பட்டது சரியாகிடுமா?